ஜார்ஜ் யுக்லக் போப்பு, ஜியு போப். இந்த ஜியு போப் என்பவர் தான் திருக்குறளை 40 ஆண்டு காலம் திருக்குறளை படித்து அந்த திருக்குறளின் அருமையை உணர்ந்து அதை உலகத்தார் அனைவரும் கற்க வேண்டும், குறிப்பாக மேலை நாட்டவர்கள் வந்து கற்க வேண்டும், ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தோர் கற்க வேண்டும் என்பதற்காக இந்த திருக்குறளை 1886ஆம் ஆண்டு 1886ல இந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஜியு போப் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவரே இந்த ஜியு போப் அவர்களே திருவாசகத்தையும் மொழிபெயர்த்துள்ளார். தமிழில் இருக்கிற நிறைய நூல்களை ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருக்குறள் 1886ஆம் ஆண்டு மொழிபெயர்த்தார் மற்றும் திருவாசகத்தை 1900ஆவது ஆண்டு மொழிபெயர்த்தார். அது மட்டும் இல்லாமல் நாலடியார், நான்மணிக்கடிகை போன்ற நூல்களையும் புறப்பொருள், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு இந்த நூல்களை எல்லாமே ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். மற்றும் இவர் வந்து 23 ஆண்டு காலம் இங்கே தமிழ் கற்று தமிழ்நாட்டிலிருந்து போய் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் 23 ஆண்டு காலம் தமிழ் கற்பிக்கும் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். அதோட என்ன சொல்றாங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த ஜியு போப் அவர்கள் தான் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்லறையில வந்து எழுத சொன்னாங்க.